வர வந்தாதான் இதுக்கு முன்னாடி உட்காந்துடுற. கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்தாதான் என்ன கண்ணு? என்ற தோட்டத்துல வண்டி மாடு கூட இப்படி வேலை செய்யாது கண்ணு. ஹாஸ்பிட்டல் வேலையை நான் வேலையா பாக்குறது இல்ல, ரசிச்சு இன்வால்வ்டா பண்றேன். அதனாலதான் ஓய்வு தேவைப்படலாத்த. படிச்ச பொண்ணு நீ என்னென்னமோ பேசுற, எனக்கு என்ன புரிய போகுது? இந்தா லெட்டர் வந்திருக்கு. லெட்டரா? ஆமா கண்ணு, எனக்கு அதான் ஆச்சரியமா இருக்கு. இப்ப எல்லாம் போஸ்ட்ல இந்த டெலிபோன் பில்லு, LIC நோட்டீஸ் இப்படிதானே வரும். இதென்ன இன்லேண்ட் லெட்டர் வந்திருக்கு? யார் எழுதிருக்காங்க? எப்பனா? ஆஹா, என்னுயிர் தோழி ரதி பாரதிக்கு கல்பனா எழுதிக் கொள்வது. நானும் நீயும் ஸ்கூல்ல ஒன்னா படிச்சோம். என்ன உனக்கு ஞாபகம் இருக்கா ரதி? என்ன கண்ணு கண்ணெல்லாம் கலங்கிட்டு இருக்கு? யார் எழுதிருக்காங்க? கல்பனா, மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். தஞ்சாவூர்ல என் பக்கத்து வீட்டுல இருந்தா. நானும் அவளும் 5th வரைக்கும் ஒன்னதான் படிச்சோம். கல்பனா மென்டலி சேலஞ்ச்ட். 5th அப்புறம் அவ ஸ்பெஷல் ஸ்கூலுக்கு போயிட்டா. இத்தனை வருஷத்துல அவளோட ஞாபகம் மின்னல் மாதிரி அப்பப்போ வந்துட்டு போகும். எனக்கு அமைஞ்ச இந்த பிஸியான ஹாஸ்பிட்டல் லைஃப்ல அவளை தேடி போய் என்னால பார்க்க முடியல. ஆனா அவ எப்படியோ என்னோட அட்ரஸ தேடி கண்டுபிடிச்சு எனக்கு லெட்டர் எழுதிருக்கா. கூடிய சீக்கிரம் என்ன பார்க்க வரதா எழுதிருக்கா. Come my friend, come soon. I'm waiting for you. Hi friends. 1 minute. ஏன் வந்த, எதுக்காக வந்த, யாரை பார்க்க வந்தன்னு கேள்வி மேல கேள்வி அடுக்குறிய. நான் ஷக்கிலாவை பார்க்க வந்தேன். திருநெல்வேலி லேண்ட் விஷயமா பார்க்க வந்தேன். உனக்கு தான் லேண்ட் வேணான்ட்டியே. உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். ஓ, அப்ப திருநெல்வேலி லேண்ட் உனக்கு வேணும், ரைட்? வேற விஷயம் பேசணும். நான் முட்டாளுங்கள்ட்ட பேசுறது இல்ல. நான் பேசுவேன். அப்ப நீ என்ன முட்டாளுங்கிற? எனக்கும் வராது பிரின்ஸ். நீ என்ன கழுதன் கூப்பிடு. அட கழுதன் கூப்பிடு மேன். டாங்கி. இப்ப கூட எனக்கு கோவம் வரல. டாங்கிய டாங்கின்னு கூப்பிட்டா டாங்கிக்கு கோவம் வராதுடா. பாத்தியா பாத்தியா, இப்பவும் எனக்கு கோவம் வரவே இல்ல, வராது. இருந்தாலும் பிரின்ஸ், உனக்கு சென்ஸ் ஆஃப் ஹியூமர் ரொம்ப ஜாஸ்தி. நான் இப்ப வேதனையில இருக்கேன்டா. ஓ, வேதனையில இருக்கியா? இடுக்கன் வருங்கால் நகுக. இப்ப நீ திருவள்ளுவரை ஃபாலோ பண்ண. சரி சரி, இப்ப நீ என்ன வேதனையில இருக்க? தெரியாதா இல்ல தெரிஞ்சுக்கிட்டே நடிக்கிறியா? டாக்டர் நரேன் ரெசிக்னேஷன் கொடுத்துட்டு போயிட்டான். சோ வாட்? நரேன் இல்லனா இன்னொரு டாக்டர். சிட்டில டாக்டருக்கா பஞ்சம்? நரேன் ஒருத்தன் 100 பேத்துக்கு சமம். அவன் என்ன ரஜினிகாந்தா? பாப்புலாரிட்டி, சின்சியாரிட்டி, டெடிகேஷன். இதுல நரேன் மாதிரி ஒரு டாக்டர் கிடைக்கிறது அபூர்வம், கிடைக்கவும் மாட்டான். இன்ஃபேக்ட் மார்க் ஹாஸ்பிட்டலுக்கு பேர், பணம், புகழ், கூட்டம் இதெல்லாம் வந்ததுக்கு காரணம் போதும் போதும் போதும். அந்த நரேன் புராணத்தை நிறுத்துப்பா. அந்த சாந்தி நிலையத்திலிருந்து நரேனை மார்க் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வரதுக்கு ஐடியா கொடுத்தவன் நீ. அப்படிப்பட்ட நீ ஏன் நரேன் ரிசைன் பண்ணிட்டு போறதுக்கு காரணமாயிட்ட. ஏய், என்ன உளற நீ? அந்த நரேன் அவனா ரிசைன் பண்ணிட்டு போயிட்டான், அதுக்கு என்ன ப்ளேம் பண்ற? நிறுத்துறா. எனக்கு எல்லா விஷயமும் தெரியும். நீயும் ஷக்கிலாவும் சேர்ந்து சாந்தி நிலையத்துக்கு பவர் பிளாக் அவுட் பண்ணது, MES ராஜுவை கொலை பண்ணது, எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். இந்த எல்லா விஷயமும் தெரிஞ்ச நரேன் ரிசைன் பண்ணிட்டு போயிட்டான். அவனால பண்ண முடிஞ்சது ரெசிக்னேஷன், அத பண்ணிட்டான். மத்தபடி என்னையும் ஷக்கிலாவையும் அவனால ஒன்னும் பண்ண முடியாது. நான் இவ்வளவு தூரம் ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கேன், ஆனா நீ பண்ணது தப்பு இல்ல, சரின்னே பேசிட்டு இருக்க. மனுஷனாடா நீங்க? மூஞ்ச பாக்குறதுக்கே உன்னையெல்லாம் மனுஷ ஜென்மத்திலே சேர்த்துக்க முடியாது. இத்தனை நாள் உன் கூட பழகினதுக்கு நான் வெக்கப்படுறேன், வேதனைப்படுறேன்.
கல்யாண் ஜுவல்லர்ஸ் வழங்கும் சாந்தி நிலையம். அதிரூப சுந்தரியே, அழகூரின் தேவதையே,